அநேகர் பாருங்கள், பணம் காசுன்னு எல்லாருமே என்ன சொல்கிறேன், ஊழியக்காரங்க முதலால் இருந்து ஊழியத்துக்கு வந்துட்டாங்கன்னா உடனே பணம் வந்துடும், பணம் வந்து கொட்டணும். 2வது நாங்கள் ஆலயம் கட்டுறேன்னுவாங்க. முக்குக்கு 3 ஆலயம் இருக்குது. எல்லாருமே பரலோகம் போகிறாங்களான்றது சந்தேகம் தான். ஒரு கூட பிறந்தவங்க 4 பேர் தான், 4 பேர் 4 ஆலயம் கட்டுறாங்க. 4 பேர் ஒற்றுமையாக இருக்கிறது 4 பேர் 4 ஆலயம் கட்டணும். அவங்க கார் பங்களா வாங்கணும். இன்னும் கொஞ்சம் அதிகமான வசதி இருந்துச்சுன்னா ஜெட்டு, ஃப்ளைட்டு தனித்தனியாக எல்லாமே வாங்கிக்கணும். அப்படின்ற வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இவைகளெல்லாம் பரலோகம் போகிறது மிகவும் கடினம். தேவன் என்ன சொல்கிறாரு, ஊசியோட காதில் ஒட்டகம் நுழைவது கூட எளிதாக இருக்குமாமா. பரலோக ராஜ்யத்தில் இந்த மாதிரி ஐஸ்வர்யம் உங்களுக்கு பணக்காரங்களுக்கு ஐஸ்வர்யவான் சொல்லப்பட்டிருக்குது இல்லையா, ஐஸ்வர்யவான் நுழைவது மிகவும் அவ்வளோ கஷ்டமாமா. ஊசியோட காதில் ஒட்டகம் எப்படி நுழையும்? அது கூட எளிதாக நுழைஞ்சிருவாமா. அவ்வளோ கஷ்டம்னு சொல்கிறாரு தேவன். அதனால் பணம் காசு சம்பாதிக்கிறத விட்டு போட்டு தாய் தகப்பன்னு சந்தோஷமாக வச்சுருந்து அவங்க மரண நாளில் அள்ளி போட்டுட்டு அப்புறமா நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க. யார் உங்களை அடிக்கிறா, யார் பிடிக்கிறவங்கள? ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? அட்டுழியம் பண்ணுறீங்க. அவங்க 2 பேரும் தனியாக செத்து போயிட்டாங்க, நீங்கள் வந்து வாரி போட்டாலும் சரி, நீங்கள் வாரி போடாமல் போயிட்டாலும் சரி, என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? அதனால் பாருங்கள் மக்களை, அவங்க இன்னும் கஷ்டப்பட்டு ஒன்றும் இல்லாமல் யார் எல்லாம் சொத்து சுகமெல்லாம் சேர்த்து வைப்பாங்க, தன் பிள்ளைக்குன்னு எழுதி வச்சுருவாங்க. அவன் கொண்டு வந்து அனாதை ஆசிரியர்கள் விட்டு போட்டு இல்லை ரோட்டில் விட்டு போட்டு போயிடுவான். என்ன நீங்கள் சேர்த்து வைக்க பாருங்க, அவங்களோட குழந்த மாதிரி அவங்களுக்கு பீ வலிச்சு மூத்திரம் வலிச்சு நீங்கள் தோல்லையும் மாறலையும் அவங்க பாலை ரத்தத்தை பாலாக கொடுத்து வளர்த்ததுக்கு இதுதான் கடைசியில் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பலன் இல்லைங்களா? என்ன பிரயோஜனம்? சேர்த்து வைங்க கடைசியில் எதுவுமே இல்லாமல் நீங்களும் ஒரு நாளைக்கு இதே சூழல் தள்ளப்பட்டு வீணாக போயிடுவீங்க. இன்றைக்கி அநேகர் வந்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுனால ஒரே குறிக்கோள், இன்றைக்கி பெரிய பெரிய பணக்காரங்கெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா பிள்ளைகள் நல்லா படிக்க போடுவாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும், இப்போ லட்சமாக சம்பாதிக்கணும், கோடியாக சம்பாதிக்கணும். கடைசியில் எதுக்கு இவங்க தனியாக அனாதையாக கிடக்கிறதுக்கு, இடத்துக்கு